ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரை மீ யுவர் செல்ஃப். நான் உங்கள் கார்த்திக் ஏஜி. இந்த வீடியோ பதிவை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி எப்படி உங்களோட கோடிங் ஃபைல்ஸை ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜிட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜிட் ஹப் எப்படி ஆக்சஸ் பண்ணி ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் ரெபாசிட்டரி அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா கூகுள் டிரைவ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க டிரைவ்ல ஏதாவது ஒரு ஃபைல் வச்சிருப்பீங்க, எங்க இருந்து வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா ஜிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஆன்லைன் ரெபாசிட்டரிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல நாம இப்ப பார்க்க போறது ஜிட் ஹப் தான் பார்க்க போறோம். ஓகே, ஜிட் ஹப் அப்படின்னு சொன்னப்ப ரெண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வரும். ஒன்னு ஜிட், இன்னொன்னு ஜிட் ஹப். ஜிட் ஹப்ங்கிறது ஆன்லைன் வெப்சைட். அந்த வெப்சைட் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ஆன்லைன்ல ஃபைல்ஸை ஹோஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, தி திங் இஸ் தட் ஜிட் ஹப் .com நீங்க போயிட்டு வெறும் ஜிட் ஹப்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே என்ன வந்துடும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காவே GitHub.com வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். உங்களுக்கு GitHub பத்தி சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னன்னா இந்த GitHub.com. another one. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா ஜிட். ஸோ ஜிட்டுன்னு வெறும் ஜிட்டுன்னு மட்டும் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த JIT-SCM.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த வெப்சைட் நான் ஞாபகத்துக்கு வரும். விச் மீன்ஸ் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளிகேஷன், இது ஆன்லைன் வெப்சைட். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த ஆன்லைன் வெப்சைட்ல நம்ம ஃபைல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ GitHub வேற வேற. ஜிட்ங்கிறது அப்ளிகேஷன், GitHubங்கிறது ஆன்லைன் ரெபாசிட்டரி. ஓகே, ஆன்லைன் ரெபாசிட்டரியை நமக்கு ப்ரொவைட் பண்ற ஒரு வெப் ஹோஸ்டிங். ஓகே, ஃப்ரீ ஹோஸ்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபைல்ஸை நீங்க ஃப்ரீயா ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெய்ட் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா ஜிட் யூஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஜிட் நமக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, மல்டிபிள் அப்ளிகேஷன், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடுத்துக்கோங்க, நார்மலா உங்களுக்கு இருக்கிற கமெண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. இல்லை இன்பில்ட்டா அதுலேயே வந்து ஜிட் சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கு. ஜிட் பேஷ்ன்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓரியன்ட் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஃபைல்ஸை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட டிவைஸ் எதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ டவுன்லோட கிளிக் பண்ணிட்டு, விண்டோஸா இருந்துச்சுன்னா விண்டோஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு விண்டோஸ்ல என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லினக்ஸ்னா லினக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட சிஸ்டம் இப்போ வந்து விண்டோஸ். ஓகே, நான் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 64-bit OS யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சிஸ்டம்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்க கீழே இருக்கிறதுல இந்த சிஸ்டம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஓஎஸ் வெர்ஷன் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். ஓகே, 64-bit இல்லை 32-bit. என்னோட 64-bit, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் 64-bit இன்ஸ்டால் பண்ணுவேன். 64-bit நீங்க 32-bit கூட இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் 32-bit சிஸ்டம்ல 64-bit ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ என்ன வெர்ஷன் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால டவுன்லோட் பண்ணுறதை நான் ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன், இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வேற எந்த சேஞ்சஸ் வந்து ஆட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெம்பர்ஸ்க்கு காமிட்டு ஒரு சில மெம்பர்ஸ்க்கு காமிக்காது. இப்போ எனக்கு இது வரல. ஓகே, அப்படி எதுவும் காமிச்சிச்சு அப்படின்னா ஆட் பார்ட் 2 விண்டோஸ் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதர்வைஸ் நோ இஷ்யூஸ் அட் ஆல். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட் எடிட்டர் பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு நீங்கள் வேற ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, பிகாஸ் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ கோடை டிஃபால்ட்டாக வச்சுட்டு இதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் கொடுக்க வேணா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட் இட் பி சேம், தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட், ஸோ லெட் இட் பி சேம், வேற எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ இந்த ஜிட்
கிரெடென்ஷியல் மேனேஜர் எனேபிள்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, விண்டோஸ் 8 விண்டோஸ் 7லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எனேபிள் இருக்காது. விண்டோஸ் 8.1ல வந்து நீங்க டாட் ஃப்ரேம் ஒர்க் 4.7.2 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இதை மறக்காம நீங்க என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த லாகின் இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா விண்டோஸ் 8 யூஸரா இருந்ததுன்னா டாட் ஃப்ரேம் ஒர்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல போயிட்டு .NET Framework 4.7.2 டவுன்லோட் போட்டீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா, இந்த ஆஃப்லைன் இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணிட்டு இதை டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும், உங்களுக்கு கிரெடென்ஷியல் மேனேஜர் சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா சப்போர்ட் பண்ணாது. இல்லைன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் காமிக்கும். ஓகே, ஸோ என்னன்னா லாகின் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் ஓரியன்டா ஒரு ஆத்தென்டிகேஷன் இஷ்யூ வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இதை டிக் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ லெட் இட் பி சேம். ஸோ இதில் நான் எந்த சேஞ்சஸ் கொடுக்கல. ஸோ இன்ஸ்டால். ஸோ ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் வேர்ஷன் என்னோட இன்ஸ்டாலில் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸ் வேர்ஷன் வந்து ரிமூவ் ஆகிட்டு கரண்ட் வேர்ஷன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்டேட் ஆகுது. ஓகே, so it will take 2 minutes. Okay, 1 or 2 minutes depending upon your system configuration. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு டெஸ்க்டாப்ல ஒரு ஐக்கான் ஜிட் பேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ இந்த வியூ ரிலீஸ் கோர்ஸ் பார்க்குறீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நோ இஷ்யூஸ். ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டலேஷன் பார்ட் ஓவர். ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஜிட் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிட், ஸோ 3 ஆப்ஷன் நமக்கு இருக்கும். ஜிட் பேஷ், ஜிட் GUI, ஜிட் CMD. ஸோ இது 3ல எதை வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த GUI வந்துன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கிராஃபிக் யூசரை ஆக்சஸ் கொடுக்கும். CMD அஸ்யூஷுவல் கமாண்ட் ப்ராம்ப்ட் தான். அண்ட் பேஷ் அதுக்கு ஒரு டெர்மினல் ஓரியன்ட் ஒரு சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, லினக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா அந்த டெர்மினல் யூஸ் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ண போறேன்னா CMD ஆக்சஸ் பண்ண போறேன். பட் அதுக்கு நான் நார்மல் CMDலே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாத் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு அப்படின்னா நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜிப்ங்கிறத டைப் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க என்ன இருக்கும், இந்த பாத் வந்து செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இதை பார்க்கணும் அப்படின்னா எங்க பார்த்துக்கலாம்னா என்விரான்மெண்டல் வெப் வேரியபிள்ஸ் சர்ச் பண்ணுங்க. அதுல சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ்டு கீழே என்விரான்மெண்டல் வேரியபிள். ஸோ இந்த இடத்துல கீழே இந்த சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பார்த்து இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, எனக்கு வந்து இப்போ கடைசியாக ஆட் பண்ண ப்ரோக்ராம் ஃபைல் ஸோ இது எனக்கு இங்கே பார்க்கல இருக்கு. ஓகே, ஸோ எங்க பார்க்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம் வெப்பல் சிஸ்டம்குள்ளார ப்ரோக்ராம் ஃபைல் குள்ளார ஸோ இந்த பாத் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருக்கும். இது ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஜிட் எக்ஸிக்யூட் ஆகி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பராக பாத் செட் பண்ணுறது. ஓகே, இந்த பாத் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். பாத் இல்லைன்னா காப்பி பண்ணிட்டு இதை நியூ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இருக்குது. அதனால நான் அப்படியே வச்சுட்டு கேன்சல் மட்டும் கொடுக்குறேன். எந்த சேஞ்சஸ் நான் கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் போயிட்டு ஜிட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஆன்லைன் ஜிட் அக்கௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி லாகின்ல வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிட்டு சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சோசியல் நெட்வொர்க்கில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே பேசிக்காகவே கேட்கும். மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஓகே, அண்ட் வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு எல்லாத்துக்கும் இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி டூல்ஸ் எல்லாம் செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து உங்களோட கம்பெனியோட சைட்க்கு என்ன நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக டீச்சராக இருக்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கும். அதில் உங்களுக்கு எது அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தோணுதோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு நீங்கள் என்ன ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே,
ஸோ நான் லாகின் பண்ணோன்னே எனக்கு ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான். நீங்கள் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கு. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நான் இந்த ரெபாசிட்டரி இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ணலை. ஓகே, ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். புதுசாக ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணாங்கன்னா இங்கே கிரியேட் ரெபாசிட்டரி கிளிக் பண்ணாலும் சரி, இந்த ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே போய் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ரெபாசிட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நியூ ரெபாசிட்டரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நியூ ரெபாசிட்டரி நார்மலா ஒரு டெஸ்க்டாப்லயோ இல்லை ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபோல்டர் எது கீழே இருக்குன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிஎம்ஒய்எஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். இட் இஸ் லைக் சிம்பிள் ஃபோல்டர் கிரியேஷன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கிற டிஸ்கிரிப்ஷன் ஷோ பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பப்ளிக் அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ பப்ளிக் கொடுத்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த லிங்க் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்னு கொடுத்தீங்கன்னா நீங்களும் கொலாபரேட்டராக யார் ஆட் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். நான் வேறு எதுவும் சேஞ்சஸ் கிளிக் பண்ணலை. ஸோ சேஞ்ச் கிரியேட் ரெபாசிட்டரியை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனை இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா குயிக் செட்டப் கீழே இங்கே ஒரு லிங்க் உங்களுக்கு காமிக்கும். இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், லோக்கலாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த லொக்கேஷனில் க்ளோன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே இல்லை ஜிட் பேஷ்ல இல்லை ஜிட் சிஎம்பியில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லிங்க் தான் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கலாக இதை க்ளோன் பண்ணி எப்படிங்கிறத காமிச்சிடுறேன். டெஸ்க்டாப்பில் ஜிட் டெமோன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிஎம்ஐஎஸ் லாக்ங்கிற ஃபோல்டர் வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஜிட் பேஷ் கொடுத்து ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணுல போயிட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணாலும் சரி, எனக்கு பர்டிகுலராக இந்த லொக்கேஷனை சிஎம்டியில் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க. ஈக்குவலில் யூசரில் யூசர் கீழே டெஸ்க்டாப்பில் ஜிட் டெமோ அதுக்குள்ள ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த லொக்கேஷனுக்குள்ளார போகணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்கே தானே எனக்கு ஃபோல்டர் வேணும். ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனை நான் இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிடி அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ சிடி யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் கொடுத்து எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த சிஎம்டி வந்து பர்டிகுலரா அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக யூசர் கூட ஹெச்டி டெஸ்க்டாப் இதுக்கு முன்னாடி எதில் இருந்துச்சு, யூசர் ஐடியில் இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போயிடுச்சு. ஸோ டிஏஆர்ங்கிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளார என்ன டெஸ்க்டாப் ஃபோல்டர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிக்கிறேன். டாட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில போய் ஜிட் டெமோக்கு போயிடும். ஓகே, விச் மீன்ஸ் இங்கே போய் நம்ம கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கிளிக் பண்ண இந்த ஃபோல்டர் வெளியில காமிச்சா அதே மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணணும்னா டாட் கொடுக்கும். கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருந்தா இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியில போய் ஜிட் டெமோ. இப்போ நான் இதை கிளிக் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் எனக்கு வெளியில உள்ளார ஃபோல்டர் இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இங்கே இதில் நான் லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இங்கே வச்சுட்டு டிஏஆர்ங்கிற கமெண்டை டைப் பண்ணிக்கலாம். டைரக்டரி பார்க்கறதுக்காக டிஏஆர் என்டர். ஸோ இப்போ பாருங்க உள்ள எனக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். இதை நம்ம என்ன பண்றோம், கிளிக் பண்ணி இங்கே பார்ப்போம் எக்ஸ்ப்ளோரர்ல. இங்கே என்ன பண்ணணும், டிஏஆர்ங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ உள்ள ஃபோல்டருக்குள்ள போறோம்னா சிடி ப்ராஜெக்ட். ஸோ சிங்கிளா போனோம்னா ஒவ்வொரு ஃபோல்டரா போகணும் அப்படின்னா சிடி ஒரு ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. இல்லை மல்டிபிள் ஃபோல்டருக்குள்ள போகணும், அந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுமா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டா அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணி சிடி கொடுத்து அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பர்டிகுலர் இந்த ஃபோல்டர்ல போய் ஸோ இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன்ல ஓகே, ஸோ
ஸோ இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன்ல நான் ஆன்லைன்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபோல்டர் எனக்கு வரணும். ஓகே, இப்போ நான் இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல எங்க வச்சிருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்ல க்ளோன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு காப்பி பண்ண அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். க்ளோன் ஸ்பேஸ் எல்லாமே ஸ்பேஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்டரை ப்ரெஸ் பண்றேன். க்ளோனிங் இன்டுங்கிறது இப்போ லெஃப்ட்ல பாருங்க, முன்னாடி ஃபோல்டர்ல இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சா. இந்த ஃபோல்டர் எங்க இருக்குன்னா ஆன்லைன்ல இருந்து வந்திருக்கு. எனக்கு வார்னிங் வந்து பாருங்க, எம்டி ரெபாசிட்டரி நீங்க க்ளோன் பண்ணிருக்கீங்க, எதுவுமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஒரு எம்டி ரெபாசிட்டரி இருக்கும். பட் இது ஆக்சுவலா எம்டி ரெபாசிட்டரி கிடையாது. இந்த வியூல போயிட்டு ஹிடன் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டாட் ஜிட்னு ஒரு ஃபைல், இந்த ஃபைலை டெலிட் பண்ணிடாதீங்க. அப்படி இருக்கிறனால தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணி ஆன்லைனுக்கு அப்லோட் பண்ண முடியும். ஸோ கிட்டனா இருக்கிறது கிட்டனாவே இருக்கட்டும். ஓகே, ஸோ எம்டியாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபைலை எதுவுமே காரணம் கொண்டு டெலிட் பண்ணிடாதீங்க. ஓகே, டெலிட் பண்ணீங்கன்னா நீங்க மறுபடியும் ஒரு தடவை க்ளோன் பண்ணி திருப்பி மறுபடியும் ஆன்லைன்ல இருந்து பார்த்துட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். பெரிய விஷயம் கிடையாது. பட் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ கரண்டா ஒர்க் பண்ணிட்டு எதுவும் சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த சேஞ்சஸ் அது அப்டேட் ஆகாம ஆகிடும். நீங்க என்ன பண்ணணும், ஆன்லைன்ல இருந்து திருப்பி க்ளோன் பண்ணி ஆன்லைன்ல இருக்க ஸ்டேட்டஸ் மறுபடியும் ஒர்க் பண்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஆன்லைன்ல கிரியேட் பண்ண நம்ம ரெபாசிட்டரி. பட் அதை நம்ம எங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம லோக்கலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல ஒரு ஃபைலை ஆட் பண்ணி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, கிரியேட்டிங் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காமிக்குதா. ஸோ இந்த கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்லைன்ல என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நான் ஆன்லைன்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைன்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், index.htmlனு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா சும்மா ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன், created index.html file by TMOS. ஓகே, கமிட் சேஞ்சஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கீங்கிற ஒர்க்கை நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து பின்னாடி நீங்க பாக்குறதுக்கு அக்சசிபிள் பண்ணி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கீங்கிற கமெண்ட் கொடுத்துக்கலாம். கிரியேட்டட் ஆர் ஆடட்னு கொடுத்துருவோம். கிரியேட்டட் index.html file அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். இந்த கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடும்னா இந்த ஃபைல் இந்த பர்டிகுலர் பிளாக் பிளாகோட ரெபாசிட்டரிக்காக போய் ஸ்டோர் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே அதே சேம் லொக்கேஷன் தான். உள்ள என்ன எக்ஸ்ட்ரா இருக்கும், முன்னாடி எம்டியா இருக்கும், இப்போ என்ன இருக்கு index.html ஃபைல் இருக்கா. ஸோ இப்போ நம்மளால என்ன பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த ஃபைல்ல என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு எடிட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு பாருங்க, எடிட் திஸ் ஃபைல்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு ஐக்கான்ஸ் இருக்கு. அதில் எடிட் திஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபைலை எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ செகண்ட் லைன் ஆஃப் கமெண்ட் add. ஓகே, அகைன் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். என்ன பண்ணிருக்கணும் அதை அப்படியே மென்ஷன் பண்ணிட்டேன். கமிங் டைரக்ட் டு மெயின் பிரான்ச். முன்னாடி இந்த ஆப்ஷன் வரல, இப்போ நமக்கு என்ன வருது, மெயின் பிரான்ச்சோட ஆட் பண்ணுன்னு சொல்லி வருது. தமிழ் இதை மட்டும் இப்போ கிளிக் பண்ணுங்க, பிரான்ச் பற்றி நான் பின்னாடி எடுக்கிறேன். ஓகே, ஸோ தமிழ் கிளிக் பண்ணுறேன். முன்னாடி கிரியேட் இருந்தது, இப்போ எனக்கு அப்டேட் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் ரெண்டு சேஞ்சஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன், அடுத்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள ஒரு ஃபைலாக இருக்கும். அங்கேயும் நான் எடிட் பண்ணுறேன். சாரி, டவுன்லோட கிளிக் பண்ணுறேன். அகைன் எடிட்டை கிளிக் பண்ணுறேன். மூணாவது லைன். ஓகே, தேர்ட் லைன் ஆஃப் கமெண்ட் added
ஓகே. ஸோ அகைன் கமிட்டை கிளிக் பண்ணுறேன். முன்னாடி கிரியேட் அப்டேட் வந்து இப்போ எனக்கு என்ன அப்டேட் நீங்கள் அப்படியே இருக்குது, மேலே எதுவுமே சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இங்கே போயிட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ லைன் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறேன். சேம் மெயின் பிரான்ச்லேயே கமிட் பண்ணுறேன், கமிட் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, 3வது லைனும் ஆட் ஆச்சு. இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணேன், செகண்ட் லைன் ஆட் பண்ணேன், தேர்ட் லைன் அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபைல எனேபிள் இருக்கிறப்ப இங்கே ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹிஸ்ட்ரியை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்டோர் ஆயிருக்கும். நார்மலாக நம்ம வந்து லோக்கலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண பழைய சேஞ்சஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். பட் இந்த ரெபாசிட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, எப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, எதுலேருந்து எதுக்கு மாற்றிருக்கீங்க, இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்டோரில் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண ஃபைலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, அப்போ என்ன பண்ணோம், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் ஆட் பண்ணோமா, கிரியேட்டட் இண்டெக்ஸ் டாட் ஃபைலை கிரியேட் பண்ணுறப்ப இந்த ப்ளஸ் வந்துச்சுன்னா நியூ லைன் ஆட் ஆகிக்கிறதுக்காக இந்த ப்ளஸ். ஓகே. ஸோ பேக் வந்துடுறேன். இந்த கமெண்ட் கொடுத்தது மேலே இருக்கு பாருங்க, கிரியேட்டட் இண்டெக்ஸ் டாட் ஃபைல் டு பிளாக் கழிச்சு கொடுத்தோமா. செகண்ட் ஒன் ரெண்டாவது பண்றது. ஓகே. ஸோ இதை கிளிக் பண்றேன். முன்னாடி ஆட் பண்ண லைன் அப்படியே இருக்கு, லைட் கிரீன்ல இருக்கு. இப்போ ஆட் பண்ண லைன் பாருங்க, கொஞ்சம் கிரீன், கொஞ்சம் திக்னஸ் தான் நமக்கு காமிச்சு. காரணம் என்னன்னா இது புதுசாக இன்சர்ட் பண்ண லைன். ஓகே. புதுசாக நம்ம என்ன ஆட் பண்ணாலும் அது நமக்கு கிரீன் காமிச்சு. ஓகே. பிளஸ் ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல முன்னாடி இருந்த மாதிரி பிளஸ் இப்போ இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டோர்ல தான் இருக்கும் ஆன்லைன். ஓகே. ஸோ இதே மாதிரி 3வது பண்ண சேஞ்சஸையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே என்ன ஆயிருக்கும், சில நமக்கு தெளிவாக எல்லாமே தனித்தனியாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த லைனை செகண்ட் லைனை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு அதுக்கு எனக்கு எப்படி காமிக்குது அப்படிங்கிறது காமிச்சேன். ஏன்னா ப்ளஸ் காமிச்சா மைனஸில் ரெட் கலரில் காமிக்கும். ஸோ பேக் வந்துட்டு அகைன் பேக் இந்த ஃபைலுக்கு போயிடுவோம். ஸோ இந்த ஃபைலுக்கு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் லைனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே. என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் கமிட் சேஞ்சஸ் கொடுக்கணும். கமிட் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், திருப்பி எதுக்காக மாற்றணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் லைன் ஆஃப் கமெண்ட் ஓகே. ஸோ கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் லைன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஹிஸ்ட்ரியை போய் பார்க்குறேன். கடைசியாக நான் பண்ண அப்டேட் தான். ஓகே. ஸோ இந்த அப்டேட் தான் கடைசி அப்டேட் நம்ம பண்ணோமா. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, செகண்ட் லைன் ரிமூவ் ஆனது எனக்கு என்னவா காமிக்குது, ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த மைனஸ் என்னன்னா கடைசியாக என்ன அப்டேட் பண்ணீங்களோ அந்த அப்டேட் பண்ண ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ரிமூவ் ஆனதுனால மைனஸ்ல ரெட் கலர்ல இருக்கும். அதர் திங்ஸ் என்ன இருக்கு, பிளஸ்ல இருக்கு. காரணம் என்னன்னா வெறும் எம்டி லைன் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு என்ன இருக்குன்னா பிளஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகே. எம்டி லைனா இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டேஜா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே. இது ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல எம்டியா விட்டனால எனக்கு எம்டி லைன் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லி காமிச்சு. ஓகே. பிளஸ். ஸோ இந்த ட்ரைமி யோர்செல்ஃப் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதுல என்னோட யூசர் நேம் இதை நான் கிளிக் பண்ணேன்னா எத்தனை ரெபாசிட்டி நான் வச்சிருக்கேங்கிறது இந்த ரெபாசிட்டியில நான் பார்த்துக்க முடியும். ஓகே. இது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு ரெபாசிட்டி தான். உங்களுக்கு வேற ஒரு ரெபாசிட்டி கிரியேட் பண்ணணும்னா நியூ ரெபாசிட்டி இல்லை இங்கே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ரெபாசிட்டி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. வெப்சைட் மேலே ஆப் வச்சுக்கோ வேணாம். ஆப். ஓகே. டிஎம்ஒஎஸ் ஆப்னு சொல்லிட்டு அனதர் ரெபாசிட்டரி. ஸோ இதை ப்ரைவேட்டாக நான் கிளிக் பண்ணுறேன். முன்னாடி பப்ளிக்காக பண்ணேன், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைவேட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீ ரெபாசிட்டரி கொடுத்துருவேன். இப்போ எனக்கு பாருங்க, இங்கே மேலே இந்த லிங்க் வருது, github.com டிஎம்ஒஎஸ் ஆப். இதே மாதிரி எனக்கு இன்னொரு ரெபாசிட்டரி, அந்த ரெபாசிட்டரி ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன வந்திருக்கும். ஸோ நியூ டேப்ல ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெபாசிட்டரி
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெபாசிட்டரிக்கும் நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். ஓகே, பப்ளிக்கா இருக்கிற ரெபாசிட்டரி யாரு வேணாலும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களோட வெப்சைட் நீங்க லாகின் பண்ணிருக்கோம் சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இது வந்து பிரைம் யூஎஸ்எல் பிளாக் வந்து பப்ளிக்கா பண்ணேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இன்காமினேட் மோட்ல நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதுல லாகின்லேயே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து கிட்டப் ஓபன் பண்ணேன், அது லாகின் இருக்காது. பட் இதை நான் ஆக்சஸ் பண்ணுறேன், பிரைம் யூஎஸ்எல் பிளாக் ஆக்சஸ் பண்ணுறேன். எனக்கு ஆக்சஸ் பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சு, index.html ஃபைல இன்னொரு இன்காமினேட் மோட்ல சைன்இன் பண்ணாமலே என்னால் பார்க்க முடியும். ஓகே, இதே நான் வந்து இந்த TMYS ஆப் இது வந்து பிரைவேட்டா கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா, பிரைவேட்டா கிரியேட் பண்ணதை நான் கிட்டப் ஓபன் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எனேபிள் இருக்காது. ஓகே, ஜஸ்ட் டைப் பேஜ் இந்த எரர் எதனால வருதுன்னா அதை நான் பிரைவேட்டா கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ பப்ளிக்கா கிரியேட் பண்ணுறது பிரைவேட்டா கிரியேட் பண்ணுறது வித்தியாசம். ஓகே, ஸோ பப்ளிக்கா இருந்துச்சுன்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட்னா நீங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க யாருக்காவது கொலாபரேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆன்லைன்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது பிளாக் நீங்க கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் இதுக்கு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன். நியூ ரெபாசிட்டரி டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்துட்றேன். பாருங்க, எனக்கு டெமோ டெலிட்னு சொல்லிட்டு ஒன் மோர் ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எத்தனை ரெபாசிட்டரி இருக்கு அப்படின்னா 3 ரெபாசிட்டரி இருக்கு. ஓகே, ஸோ 3 ரெபாசிட்டரியில எனக்கு டெமோ டெலிட் ரெபாசிட்டரி வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த டெமோ டெலிட் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இப்படி வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ரீநேம் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெபாசிட்டரியோட நேமை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க நேமை மாற்றிக்கலாம். இல்லை இது வேணாம் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே கீழே கடைசியா வந்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். விசிபிலிட்டி மாற்றுறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரைவேட்டோ பப்ளிக்கோ எப்படி இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பப்ளிக்கா இருந்தா பிரைவேட்டா மாற்றிக்கலாம், பிரைவேட்டா இருந்தால் பப்ளிக்கா மாற்றணும்னாலும் நீங்க மாற்றிக்கலாம். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஸோ டெலிட் ரெபாசிட்டரி கிளிக் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு டெலிட் திஸ் ரெபாசிட்டரி. ஐ ஹவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எஃபெக்ட். ஸோ இந்த டைப் பண்ண சொல்லி கீழே கேட்குது. ஸோ ப்ரைஸ் ஸோ டைப் பண்ணோன்னே இந்த டெலிட் எனேபிள் ஆகிடுச்சா, கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 ரெபாசிட்டரி இங்கே இருக்கிறது எனக்கு என்ன ஆயிடுது, 2ஆம் ஆயிடுது. ரீலோட் கொடுத்துட்றேன். ஸோ 3 2 ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ரெபாசிட்டரி ஆன்லைன் வந்து டெலிட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே, டெலிட் பண்ணணும் அப்படின்னா எதை டெலிட் பண்ணணுமோ இல்லை எதை ரீநேம் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க என்ன பண்ணலாம்னா கொலாபரேட்டர் ஆட் பண்ணுறதுனாலும் இந்த பிரைவேட் ரெபாசிட்டரி யாராவது கொலாபரேட்டர் ஆட் பண்ணாலும் லெஃப்ட்ல இந்த கொலாபரேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டீப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. யாரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி இல்லாட்டி அவங்களோட யூசர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் என்னோட அனதர் ரெபாசிட்டரி இது மூலியமா நான் என்ன பண்ணிக்கலாம்னா கொலாபரேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட ஒரிஜினல் என்னோட ஓன் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இது பிரைம் யூசர்ஸ் இல்லாமல் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணிக்க முடியும், இந்த ரெபாசிட்டரியை ஆட் பண்ணி சீக்கிரம் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆன்லைன்ல ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்றது எப்படி, ஃபைலை சேஞ்ச் பண்றது எப்படி பார்த்தோம். ஃபைலை நீங்க அப்லோட் பண்றதுனால அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிரைம் யூசர் பிளாக் கிளிக் பண்றேன், ஆட் ஃபைலை கிளிக் பண்றேன், அப்லோட் ஃபைலு. ஸோ சூஸ் ஃபைல். ஸோ ஏதாவது இமேஜ் என்ன ஃபைல் வச்சிருந்தோம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ home.html ஒரு ஃபைல் என்னன்னா லோக்கல் டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ண போறேன். ஓகே, ஸோ சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு
பண்ணேன் அப்படின்னா இந்த ஹோம் டாட் கிரியேட் பண்ண ஃபைல் காமிச்சிருக்கா, இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல இந்த ஃபைல் அப்லோட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிருக்கும். ஹோம் டாட் ரெடி ஆயிடுச்சுங்களா? ஸோ கமிட் மெசேஜ் எது கொடுக்குறோம்னா கொடுத்துக்கோங்க. ஆடட் பிரான்ச்ல இப்போதைக்கு இருக்கட்டும். கமிட் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், ஸோ உங்களோட ஃபைல் வந்து ஆன்லைன்ல அப்லோட் ஆயிடும். ஸோ முன்னாடி வந்து ஆன்லைன்ல கிரியேட் பண்றதை பத்தி பார்த்தோம், இப்போ வந்து அப்லோட் பண்றதை பத்தி பார்த்தோம். ஆடட் ஃபைல் அப்லோட் ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபைல ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டிரைவ் யூஸ் பண்ணீங்க அதே மாதிரி தான். இப்போ டிரைவ்ல எடுத்து போடுற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படின்னா, நீங்க வச்சிருக்க ஃபைலை வந்து கூகுள் டிரைவ்ல எப்படி அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா அது சேம் மெத்தட். பட் ஆன்லைன்ல அதுல எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸோ கூகுள் ஷீட்டோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல ஆல்ரெடி எடிட் பண்றதுக்கு ஒரு எடிட்டர் இருக்கு. அந்த எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எடிட் பண்றோம். இதே வந்து ஆஃப்லைன்ல எடிட் பண்ணதை நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஜிட் டெமோக்குள்ளார ப்ராஜெக்டுக்குள்ளார இருக்கு. இங்க வந்து எந்த ஃபைல்ஸுமே இல்லை. பட் ஆனால் எங்க எனக்கு ஃபைல்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல இருக்க அதே ரெபாசிட்டரியில் ஃபைல்ஸ் இருக்கு. இந்த ஃபைல்ஸ் நான் என்ன பண்ணணும், லோக்கலுக்கு கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெறும் க்ளோன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள போயிருந்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிட் ஃபோல்டர் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பேட்டல் நாட் சிட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் வரும். காரணம் என்னன்னா நான் இதுக்குள்ள இருக்கேன், ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கேன். பட் நான் இதுக்குள்ள போகணும், இந்த டிஎம்ஐஎஸ் பிளாகுக்குள்ள போகணும். இந்த ப்ராஜெக்ட்ல டிஎம்ஐஎஸ் பிளாகுக்குள்ளார நான் போயிருக்கேன். சிடி கமாண்டை யூஸ் பண்றேன். டிஎம்ஐஎஸ் பிளாகு உள்ளார போயிடுறேன். ஸோ டிஎம்ஆர் போட்டு பார்க்குறேன், எஃப்டியா இருக்கு, எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்லைன்ல இருந்து ப்ரைஸ் லோக்கலுக்கு எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த லாகின் ஆப்ஷனும் யூஸ் பண்ணலை. பட் ஆனால் ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே லாகின் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணோம். இப்போ நம்ம பப்ளிக்காக வச்சிருக்கிறதுனால என்ன பண்ண முடியும்னா ஆன்லைன்ல இருந்து போய் லோக்கலுக்கு எடுத்துட்டு வர முடியும். இதே நான் ப்ரைவேட்டாக வச்சிருந்தேன்னா நான் லாகின் ஆக்சஸ் கொடுக்காம என்னால் என்ன பண்ணியிருக்க முடியாது, ஃபுல் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் ஃபைலை ஆன்லைன்ல இருந்து லோக்கலுக்கு கொண்டு வந்துட்டேன். லோக்கல்ல கொண்டு வந்த இந்த ஃபைலோட சேர்த்து ஒன் மோர் ஃபைலை நான் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமை காப்பி பண்ணிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஜிட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா ஜிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜிட் ஸ்டேட்டஸ் நீங்க டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்றது ஆப்ஷன். சர்வீசஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ங்கிற ஃபைல் வந்து புதுசா ஆட் ஆயிருக்கு ரெட் கலர்ல, அதனால நமக்கு காமிச்சு மீன்ஸ் இப்போ தானே நான் கிரியேட் பண்ணனால எனக்கு அப்படி காமிச்சு. இது வந்து அன்ட்ராக்டு ஃபைல். மற்ற ரெண்டு ஃபைலும் ட்ராக்டு ஃபைலா இருக்க காரணம் என்னன்னா அது ஆன்லைன்ல தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஆல்ரெடி ஆன்லைன்ல அப் டு டேட்ல இருக்கு. பட் சர்வீசஸ் வந்து என்ன இருக்கு, நம்ம ஆன்லைன்ல இல்லை இருக்குங்களா. ஸோ ஆன்லைன்ல நமக்கு என்ன கிடையாது, சர்வீசஸ் கிடையாது. ஏன்னா இப்போதான் ஒரு லோக்கலா நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஆட் அந்த ஃபைல் சர்வீசஸ் டாட் ஹெச்டிஎம்எல் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். ஓகே, என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் ஆட் ஆயிடும். இப்போ ஸ்டேட்டஸ் நான் இப்போ செக் பண்ணேன் அப்படின்னா முன்னாடி ரெட் கலர்ல காமிச்சு அதே இது எனக்கு பென்ன கலர்ல காமிச்சது கிரீன் கலர்ல காமிச்சது. காரணம் என்னன்னா இந்த ஃபைல் ஸ்டேஜிங் ஏரியா போயிடுச்சு. ஸோ ஜிட்டை பொறுத்த வரைக்கும் 3 திங்ஸ் நீங்க வந்து மைண்ட்ல வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க்கிங் டைரக்டரி, மீன்ஸ் நாம ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த டைரக்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜிங் ஏரியா, எந்த ஃபைல ஆன்லைனுக்கு மூவ் பண்ணலாம் தயார்படுத்துதோ அந்த ஃபைல ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகிறது. ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகிறது அப்படின்னா இந்த ஜிட் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணி ஒர்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விஜுவல் கோடில் ஒர்க் பண்ணலாம். இல்லை நார்மலாக ரைட் கிளிக் பண்ணிட்டு நோட் பேடில் இருக்கிற மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் நோட் பேட் கொடுத்து ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணலாம். இட் இஸ் அப் ஒர்க் டைரக்டரி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன்
ஆட் கொடுத்துட்டு ஸ்டேஜிங் ஏரியா மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கமெண்ட், இங்கே ஆட் கொடுத்தோன்னே ஆன்லைன் மூவ் ஆகிடுமா அப்படின்னா மூவ் ஆகாது. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா கமிட் கமெண்ட் கொடுக்கணும். கமிட் -m டபுள் கொட்டேஷன் உள்ளார மெசேஜ் ஆடட் services .html file to the blog. அங்க என்ன பண்ணோம், கமெண்ட் சேஞ்சஸ் கொடுக்குறப்ப நம்ம போய் கமெண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கமெண்ட் பாஸ் பண்ணணும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா -m மெசேஜ் தான் நம்ம -m ஷார்ட் ல கொடுக்குறோம். ஓகே, ஸோ கமிட்டை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 1.5 0 இன்ஸ்ட்ரக்ஷன் 0 டெலிஷன் கிரியேட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆட் ஆகி ரெடி ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரெடி ஆகி ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா ஜிட் கான்ஃபிக் -global user.name டபுள் கொட்டேஷன்ல உங்களோட நேம் வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, என்னோட யூசர் நேம் அப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹிட் என்டர். ஏன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். செட் பண்ணோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இஷ்யூஸ் இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கான்ஃபிக் -global user.email டபுள் கொட்டேஷன்ல இந்த இமெயில் யூஸ் பண்றீங்க. ஸோ நான் வந்து primeyyourself@gmail.com. ஓகே, நம்மளோட சேனல் தான் வச்சு சாரி மெயிலை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஹிட் என்டர். ஸோ நான் CLS கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் ஒரு கமிட். ஸோ நான் ஜிப் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துட்டு ஒரு கமிட்க்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லி காமிச்சு. ஓகே, ஹெட் ஆஃப் ஒரு கமிட் ஆரிஜின் மெயினோட ஒரு கமிட் நம்ம கொடுத்தனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஸோ ஹெட் ஆஃப். ஸோ இது எனக்கு ப்ராப்பரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜிப் கான்ஃபிக் -global user.name இது கொடுத்துருக்கணும். அட் த சேம் டைம் கான்ஃபிகர் யூசர் இமெயில்ங்கிறத கொடுத்துருக்கணும். ஸோ இது ரெண்டையும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் செட்டிங் செட் பண்ணியிருக்கணும், செகண்ட் ஒன் செட் பண்ணியிருக்கணும். நீங்க ப்ராப்பரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு செட்டிங்ஸையும் ப்ராப்பரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கமிட் உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல புஷ் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அது லிங்க் பண்ண சொல்லி சைனிங் வித் கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகலை. காரணம் என்னன்னா நான் ஆல்ரெடி அதை லிங்க் பண்ணிட்டேன். ஓகே, லிங்கிங் பண்ணனால உங்களுக்கு காமிக்குது. பட் அதோட வீடியோ கிளிப்பிங் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி காமிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும், சைனிங் வித் கோடை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க ஆல்ரெடி லாகின்ல வச்சிருப்பீங்க. ஸோ இந்த லாகின்ல இருக்கு இந்த ப்ரௌசர்ல அந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா டிவைஸ் ஆத்தன்டிகேஷன் கோடை என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆன்லைன்ல இந்த ஃபைல் அப்லோட் ஆயிடும். இப்போ நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். services.html நான் லோக்கல்ல ஸ்டோர் பண்ண ஃபைல் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இதோட ஹிஸ்டரி நான் போய் பார்த்தேன் அப்படின்னா என்ன பண்ணிருக்கேங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே தெளிவாக காமிக்கும். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் ஆட் பண்ணேன். அதனால எனக்கு என்ன காமிக்குது, அந்த ஃபைல் மட்டும்தான் இருக்கு. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து ஒரு சேஞ்சஸ் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் நோட் பேட். ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஆட் ஸோ ஆடட் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்
ஸோ ஆடட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் சர்வீசஸ் HTMLங்கிறத கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் இங்க இருக்கிற இந்த ஃபைல்ல எனக்கு என்ன இருக்குன்னா எம்டியா இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ல பாருங்க எனக்கு எந்த ஒரு லைனுமே இல்லை, எம்டியா இருக்கு. பட் ஆனால் லோக்கல்ல இருக்கிறது எனக்கு என்ன இருக்கு, சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நான் எதுவும் மாத்திருக்கேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா ஜிட் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அப்படின்னா எதை சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அது மாடிஃபைன்னு சொல்லி நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் காமிது. ஸோ மாடிஃபை பண்ணதை நான் ஜிட் ஹப்புக்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லோக்கலாக சேஞ்ச் வந்து ஆட் பண்ணணும், ஸ்டேஜிங்க்கு கொண்டு வரணும், ஸ்டேஜிங்க்கு அப்புறம் கமிட் பண்ணணும், கமிட் பண்ணதுக்கப்புறம் புஷ் கொடுத்தோன்னா ஆன்லைனுக்கு மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ சேம் திங் ஐ எம் கோயிங் டு டூ ஜிட் ஆட் services.html கொடுத்து எனக்கு கொடுக்குறேன். ஸோ ஜிட் கமிட் -m டபுள் கொட்டேஷன்ல added first comment enter. ஸோ ஒரே ஒரு லைன் மட்டும்தான், அதனால எனக்கு என்ன காமிக்குது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லு. 10 லைன் ஆட் பண்ணீங்கன்னா 10 இன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்கும். ஓகே, ஜிட் புஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து இங்கே நமக்கு அப்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே புஷ் ஆயிடுச்சு. நான் ரீலோட் கொடுக்குறேன். ஆடட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் லோக்கல்ல நான் ஒர்க் பண்ணது என்ன இருந்துச்சு, ஆன்லைன்ல வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோக்கல்ல இருக்க ஃபைல ஆன்லைன்ல ஒர்க் அவுட் பண்ணோம்னா இந்த மெத்தட் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எந்த இஷ்யூஸும் இல்லாமல் லோக்கலா இருக்க ஃபைல ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல இருக்க ஃபைல் வந்து டெலீட் ஆகிட்டாலும் நீங்க ஆன்லைன்ல இருந்து அந்த ஃபைல் என்ன பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணி ஆன்லைன்ல இருந்து நீங்க எந்த ஒரு ஒர்க் பிளேஸ் போனாலும் அந்த ஒர்க் பிளேஸ்ல திருப்பி க்ளோன் பண்ணிட்டு உங்களோட லாகின் கீழே நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் புஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது நார்மல் நோட்பேட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஸோ எப்படி வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ற ரெபாசிட்டரி எப்படி லோக்கல்ல க்ளோன் பண்றது, க்ளோன் பண்ணிட்டு அதை மறுபடியும் எப்படி ரீவர்க் பண்றது, அதை ஆக்சஸ் பண்ணுறது, புஷ் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோ பதிவுல CS கோட் மூலமா எப்படி அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்றது, ஒர்க் அவுட் பண்றது, எப்படி பிரான்ச்சஸ் ஆக்சஸ் பண்றது அப்படின்றத